நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன். தேனாய் என் அமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தாள். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்த்தனி எம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் வாராகி ஈசனேசன் நமஸ்காரங்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இப்போது ஜூன் 15 ஜூலை 15 வரணும். தமிழுக்கு ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் அல்லது இந்த ஜூலை 15 வரையிலும், ஜூன் 15 ஜூலை 15 இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளை வச்சு ஒரு 4 சப்ஜெக்ட். இந்த கிரக அமைப்புகள் மெயினாக பார்த்திங்கனாக்கா கடகத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சேர்க்கை. குரு சுக்கிரன் சேர்க்கையினாலே குருனாலே அங்கே படிப்பு வந்துடும். மெயினாக படிப்பு சொல்லித்தரக்கூடியது வாத்தியாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். மெயின் படிப்பு, கல்வி, எக்ஸாமாக இருக்கலாம். அப்போது இந்த ஜூன் 15 ஜூலை 15 இந்த 30 நாளில் ஆனி மாதத்தில் என்ன நடக்க போகுது? 4 சப்ஜெக்ட் கையில் எடுக்கிறோம். ஒன்று, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையை கையில் வச்சு மாணவ செல்வங்கள், அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், அல்லது நீட்டு ஜேஇ போன்ற பரீட்சைகளாக இருக்கலாம், அதை எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது செமஸ்டராக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் குரூப் எக்ஸாம்ஸ் அதை எழுதக்கூடியவர்கள், புரிதுங்களா? கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம் குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது படிப்பு, கல்வி. மெயினாக இந்த குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சூரியனும் அங்கே தொடர்பு, சனியுடைய ரிஷபத்தில் சூரியன். அப்போ ரிஷப சூரியன் மாதிரி மிதுன சூரியன், சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகின்ற காரணத்தினாலே அரசாங்கத்துடைய நிர்வாகம், அதே போல் மெயினாக அரசியல் எதிர்காலம். இந்த அரசியல் நம்பி நம்ம முன்னுக்கு போகலாமா, முடிவெடுக்கலாமா, ஜம்ப் பண்ணலாமா, ஸோ அரசியல் முடிவுகள். அதே போல் இந்த சனி சூரியன் சேர்க்கை வருகின்ற காரணத்தினாலே அரசு அதிகாரிகள், வேலை வாய்ப்பு, மெயினாக வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் இருக்குமா, அல்லது வருமானம் இம்ப்ரூவ் ஆகுமா, இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்குமா, ப்ரமோஷன்ஸ் வருமா, அப்போ இந்த உத்தியோகம் மெயினாக ஜாப் கிடைக்குமா. அதே போல தான் இந்த குரு சனி தொடர்பு, அது என்ன மாதிரியான திருமண தடைகள் இருந்தாலும், இல்லை திருமண வாழ்க்கையில் மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அது பிரிவாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெண்கள் ஏன்னா நான் அந்த வீட்டுக்காரர் தான் வேணும்னுவாங்க, கணவன் வேணான்னுவாங்க. புரியல? அந்த ஆண் எனக்கு மனைவி வேணும்னுவாங்கல்ல, அந்த அம்மா பெண் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடியது. இல்லை அது லவ்வாக இருக்கலாம், காதல்களாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது நல்லா நெருங்கி பழகிட்டு ஒரு மறைமுகமான வாழ்க்கை, வெளியில் தெரியாமல் பழகக்கூடிய மறைமுகமான வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போ திருமணம், டோட்டலாக திருமணத்துக்கான வாழ்க்கை. இது போக பிள்ளைகளுடைய எதிர்காலம். இந்த ஆனி மாதத்தில் இந்த பிளானட்ஸோடைய அமைப்பு, இப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? உங்கள் பையனை அடுத்தது படிக்க வைக்கலாமா, அல்லது பாப்பாவை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வைக்கலாமா, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அப்போ டோட்டலாகவே ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா 12 ராசிக்குமான ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ கொடுத்துருக்குறோம். நிறைய அன்பர்கள் சொல்கிறாங்க, நான் கும்பராசி பார்த்தா இதே தான் ஃபஸ்ட்டு அங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே நம்மளுடைய வீடியோஸை பொறுத்தவரையிலும் ஜென்ரல் கண்டென்ட், இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கு, ஜென்ரல் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 6-7 நிமிஷம் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்கான அந்த மெசேஜஸ் இருக்கும், பலன்கள் இருக்கும். லாஸ்ட்டு எண்டு கார்டு அதே போல் காமனான திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட காமனான எண்டு கார்டு இருக்கும். ஸோ நான் சொன்னபடி கல்வி, பரீட்சை, எக்ஸாமு, வேலைவாய்ப்பு, வருமானம்,
பிள்ளைகளுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், மெயினாக வேலை வாய்ப்பு, இதை பற்றி ப்ரீஃபாக ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள். மிதுன ராசி சார், மிதுன ராசிக்கு நல்ல யோகமான ஒரு நேரம் வருது சார். அது என்னவோ தெரியல, இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நெக்ஸ்ட்டு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், சப்ஜெக்ட் எல்லாம் மிதுன ராசிக்கு நல்ல யோகமாக உள்ளது. ஸோ மிதுன ராசி நண்பர்களே, நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அதிகம். இந்த மிதுன ராசியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இளமை பருவத்தில் நல்ல ஒரு குரோத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஒரு 25-30 வயசுக்குள்ளே ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஸ்டேபிள் பண்ணுறதுக்கும் அதை கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கும் அவங்க கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அப்போது மிதுன ராசி அப்படின்னு சொல்லிட்டாக்கா நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க சாமி, நல்ல நேம் இருக்குது, அதெல்லாம் உண்மை. எனக்கு கடவுள் நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல இன்கம்மை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஃபேமிலி செக்டரை கொடுத்துருக்காரு. பட் நான் இதிலிருந்து டெவலப் ஆக முடியல, வளர்ச்சி அடைய முடியல. இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கடவுள் கொடுத்த அந்த லைஃப்பை நான் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அதே போல் ஃபேமிலி செட் பண்ணணும். அப்போது வளர்ச்சி தடைப்படுகிறதா மிதுன ராசி அன்பர்களே? வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும், நான் மெயினாக குறிப்பிட்றது யங்ஸ்டர்ஸ் சார். இது இல்லாமல் நீங்கள் ஒரு அபவ் 45, ஒரு அபவ் 50 நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவீங்க. இப்போ ஜாப் எனக்கு போகிறோம், நான் நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம்? ஜாப் எனக்கு போகிறோம், நான் நெக்ஸ்ட்டு என்ன செய்ய முடியும் என்னால்? ஸோ வேறு ஏதாவது கன்சல்ட்டிங் எடுக்கலாமா, இல்லை ஓன் பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை நாம் ஏதாவது வேறு ஏதாவது ரிசர்ச் அந்த மாதிரி கொண்டு போக முடியுமா, இல்லைனா உட்கார்ந்த இடத்துல வேறு ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கா, இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்போ மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் பிலோ 30 அல்லது அபவ் 40-45, இப்போ உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஃப்யூச்சருக்கான வளர்ச்சியை நாம் எப்படி தேடிக்கொள்வது, இது ரிலேட்டடாக தான் உங்கள் சிந்தனைகள் இருக்கும். காரணம் சனி சூரியன் சேர்க்கை. சார், பரம ஏழையாக இருந்தாலும், யார் மிதுனராசி என்பவர்கள் ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தாலும் கௌரவமான சுயமரியாதையோடு தன்னம்பிக்கையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் மிதுனராசி என்பவர்கள். கௌரவமாக வாழணும், தலை நிமிர்ந்து வாழணும், யாரும் கெடுக்காமல் வாழணும், 10 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கணும். இதெல்லாம் இந்த சினிமா டைலாக் மாதிரி நன்மைகளை அதிகம் சிந்திக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி அன்பர்கள். அப்போ மிதுன ராசி அன்பர்களே, இது நாள் வரையில் உங்கள் வளர்ச்சி தடைபடுகிறதா? ஆமாம் சாமி, என்னுடைய வளர்ச்சி தடைபடுது, டெவலப் ஆக முடியல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, சாமி என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் 2-3 கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு 5 வருஷமாக புள்ள கஷ்டப்படுது. நிறைய அன்பர்கள் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, நம்ம ஜாதகம் அவங்களுக்குலாம் பார்த்துருக்கோம். ஒரு 5 இயர்ஸாக ட்ரை பண்ணுறாங்க அந்த எக்ஸாமுக்கு, அவங்களால பாஸ் பண்ண முடியல சாமி. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க, எப்படியாவது நீங்கள் அவனை பாஸ் பண்ண வைக்கணும். அதே போல் ஒருத்தர் அந்த குரூப் 2 எக்ஸாம் எழுதுனாங்க. குரூப் 1ங்கிறது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த கமிஷனர்ஸு அந்த மாதிரியான ஃபீல்டுக்கு வரக்கூடியது. அப்புறம் குரூப் 3 இருக்குது, குரூப் 4 இருக்குது, அப்புறம் எல்லாம். ஆனால் நம்ம இங்கே சென்னையில் குன்றத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர் ஒரு ஐஏஎஸ்க்காக 2 வாட்டியும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க, கிடைக்கல. சாமி நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்களோ, நான் வாராய்கிட்ட வந்துட்டேன், புள்ள ரொம்ப கஷ்டப்படுது, எப்படியாவது இந்த வாட்டி அவர் ஜெயிக்கணும், ஐஏஎஸ்க்கு போகணும், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், அவன் எஃபர்ட் போட்டிருக்கான், எப்படியாவது ஜெயிக்கணும் சாமி, நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வந்தாங்க.
அதே போல் ஒரு 5 இயர்ஸாக குரூப் 2 எக்ஸாம் ஒருத்தர் எழுதுகிறார். ட்ரை பண்ணி கடைசியில் வாராகிட்ட வந்து தான் அவங்க ஜெயித்தாங்க. புரியுதுங்களா? அப்போ வளர்ச்சி தடைபடுகிறதா? அது என்ன எக்ஸாமாக இருக்கலாம், என்ட்ரன்ஸாக இருக்கலாம், ரினிவலாக இருக்கலாம். மெயினாக ஜாப், தனியார் வேலையாக இருக்கலாம், பேங்க் எக்ஸாமாக இருக்கலாம், கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கலாம். சார் என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, யார் எத்தனை தூற்றினாலும் இன்னைக்கு நம்மளை விட, நம்ம இந்துக்களை விட இஸ்லாமிய பெருமக்கள், அதே போல் கிறிஸ்டின்ஸ், அவங்க வந்து நம்ம இடத்துல நம்முடைய பரிகாரங்களை செஞ்சு ஜெயிக்கிறவங்க அதிகம். நேரடியாக என்னால் செய்ய முடியாது சாமி, நான் போக முடியாது, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய பெருமக்கள் அல்லது மாற்று மதத்தினர் வந்து நம்மக்கிட்ட ஜோதிடத்தை நம்புகிறார்கள். அந்த அளவுக்கு இது உண்மையான மிதுன ராசின்னு சொல்லியாச்சுன்னா நிச்சயமாக உங்கள் வளர்ச்சி தடைபடுகிறதா? அது எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். வளர்ச்சி கை கொடுக்கும், கவலை வேண்டாம். 2 விஷயம்தான், ஒன்று கல்வி, இன்னொன்று வேலை வாய்ப்பு மற்றும் வருமானம், தொழில் வளர்ச்சி. அப்போ இந்த வருமானம், வேலை, தொழில் இதெல்லாம் ஒரே இடம்தான். கல்வி மட்டும்தான், படிப்பு பரீட்சை மட்டும்தான் வேற. அப்போ இந்த சனி சூரியன் சேர்க்கை நிச்சயமாக நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். இந்த சனியும் சூரியனும் சேர்ந்தால் மிகப்பெரிய அந்த பிதிர்தோஷம்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் சனியும் சூரியனும் சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய அது பிதிர்தோஷம்னு சொல்லுவாங்க. இது வெறும் நெகட்டிவ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே சனி சூரியன் சேர்க்கை இருந்தால் அவன் அரசாங்கத்தில், அரசியல் பதவியில் உயர்ந்த நிலைக்கு வருவான்னு சொல்ல தெரியாது. அப்போ அந்த காம்பினேஷன் உங்கள் ராசியில் நடக்குது. அப்போ அரசியலில் நீங்கள் நல்ல இடத்துக்கு வரலாம், நல்ல பொசிஷனுக்கு வரலாம், ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படலாம், நல்ல போஸ்டிங் கிடைக்கலாம். நமக்கெல்லாம் தெரியும், நம்மெல்லாம் இன்றைக்கி கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் 30 வயதுக்கு உடையவர்கள்லாம் இன்றைக்கி அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறார்கள். காலம் செய்த கோலம், அவங்க ஜாதகம் பலம். அவங்களுக்கே தெரியாது நாம் ஜெயிப்போம், நாம் வந்து ஒரு நல்ல இடத்துல போய் ரீச் ஆகும், நமக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு அவங்க கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க. அப்போது கிரகம் நினைத்தால், கிரகம் நினைக்குமேயானால் நீங்கள் எந்த டேபிளுக்கு அடியில் ஒழிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களை கொண்டு வந்து சேரில் உட்கார வைக்கும் என்பதை நிரூபித்துள்ளது இந்த கால நேரம். கிரகம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருக்கும் நம்பிக்கை வந்திருக்கு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது மிதுன ராசி அன்பர்களே. ஜெயிக்கும் இடத்தில் நீங்கள். இப்போது முக்கியமான சப்ஜெக்ட்லாம் பேசிட்டோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பம், திருமணம், கணவன் மனைவி. 3 விஷயம். குடும்பம், கணவன் மனைவி, திருமணம், 4வதாக குழந்தை பாக்கியம். நிச்சயமாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு வந்து சுக்கிரன் அஸ்தங்கம். சுக்கிரன் தான் சுக்லம் மீன்ஸ் அந்த குரோனிதம் ஏதாவது சொல்கிறாங்க இல்லையா, ஹார்மோன்ஸ். ஓகேவா? சுக்கிரன் தான் ஹார்மோன்ஸு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னா சுக்கிரன் அடி வாங்கியிருக்கணும், இல்லை செவ்வாய் வீரியம் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கணும். சுக்கிரன் அஸ்தங்கம், சூரியன் அஸ்தங்கம், அல்லது செவ்வாய் அஸ்தங்கம், இல்லை செவ்வாய் வக்ரம், சுக்கிரன் வக்ரம் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு குறைபாடுகள் இருக்கும். நல்ல பொசிஷன் இருந்தாலுமே கூட அந்த செவ்வாயோ சுக்கிரனோ அடி வாங்கியிருந்தாக்கா, கெட்டு போயிருந்தாக்கா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அப்போ குழந்தை பாக்கியம் இந்த குரு சுக்கிரன் இப்போ சேர்கின்ற காரணத்தினால் நான் சொன்ன இந்த 15 to 15 ஜாயின் பண்ணுற அந்த சமயத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ அதுக்கு முன்பாக எந்த மாதிரி வழிபாடு, நீங்கள் எந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து, உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும்,
உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், அந்த மண்ணை நீங்கள் போய் மிதிக்கணும். அந்த மாதிரி ஒரு வழிபாடை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இயற்கையான முறையிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகம் அதுக்கு முக்கியம். நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். 2வது திருமணம் ஃபஸ்ட்டு மேரேஜ் இன்னும் ஆகாமல் இருக்கிறது. 37 வயசு 38 வயசில் இன்னும் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்காமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி திருமண தடை அல்லது செகண்ட் மேரேஜஸ், டிவோர்ஸ் நடந்து செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அப்போ முதல் திருமணமாக இருக்கலாம், 2வது திருமணமாக இருக்கலாம், மெயினாக காதல் திருமணங்கள், அதில் வரக்கூடிய தடைகள், அப்படி இல்லைன்னா காதல் ஏமாற்றங்கள். இப்போது காதல் ஏமாற்றங்களை சின்ன பசங்களை விட ஏஜ்டு பர்சன்ஸ் தான் அதிகமாக வராங்க. ஒரு 40 வயசில் கணவனை இழந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் பழகக்கூடியவங்க, காதல் தோல்விகள். இதெல்லாம் கூட இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காதல் திருமணங்கள் வெற்றி பெறும். எல்லாத்துக்கும் மேலே மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை. இதுக்கு தான் நம்ம தீர்வு சொல்லணும். முன்னாடி சொன்னால் அந்த காதலுக்கு 50% தான், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவங்க தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய வந்தாங்கன்னா அவங்கள வழிகாட்ட வேண்டியது நம்ம கடமை, காப்பாற்றி விடுவோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய கடமை என்னென்னா குழந்தை பாக்கியம். அதுக்கு நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் செஞ்சால் நமக்கு புண்ணியம். அப்போது குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதே போல் தான் கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம். எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம். அந்த பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வச்சோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம், நல்லது நடக்கும். ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பேர் காம்ப்ரமைஸ் பேசிட்டாங்க, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, அந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், வேணாங்கிறான், எப்படியாவது என்னை சேர்த்து வைக்கணும் சாமி. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, இப்படி பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே கூட பரிகாரங்கள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் உண்டு. இந்த ரகசியங்கள் பூரா உங்கள் ஜாதகத்தில் தான், உங்கள் 2 பேர் ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி 6 மாதமாவது என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்க தான் வேணும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு உரிய வழிபாடுகள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம். நமச்சிவாயம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.